सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. ओम श्रीनाथादिगुरुत्रयं गणपतिं पीठत्रयं भैरवं सिद्धौघं वटकत्रयं पदैवं दुर्विक्रमं मण्डलं वीरान्ध्यक्षसेवकं वीरावली पञ्चकं श्रीमन्माल्यमन्त्राय सहितं वन्दे गुरोर्मण्डलम्. सिन्धूरारुणविग्रहां प्रणयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमापीनवक्षोरुहां वाणिभ्यामरिपूर्णरत्नजटकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेश्वरामम्बिकाम्. सुधासागरमध्यस्था कामाक्षी कामदायिनी देवर्षिगणसङ्घात स्तूयमान आत्मवैभवा खंडाசுரவதோத்யுக்த சக்திசேனா சமன்விதா. அம்பாளுடைய ரகசியமான நாமாக்கள் வாக்தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி லோகத்தில் இருக்கக்கூடியதான பிராணிகள் எல்லாம் அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான கொந்தளிப்ப பரமசாந்தமான நிலையை அடைஞ்சு இப்பிரிவிலேயே அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடையணுங்கிற உயர்ந்ததான ஒரு உத்தேசத்துல அம்பாளாலேயே அனுகிரகிக்கப்பட்ட திவ்யமான நாமாக்கள். அதுல முதல் செட்டு இன்னைக்கு முடியுது. 63 நாமாக்கள். அதுக்கப்புறம் 64வது நாமாவில இருந்து ஆரம்பிச்சு தனி சூத்திரம் எழுதியிருக்கோம். எந்தெந்த நாமாக்கள் எத்தனை அக்ஷரத்தோட இருக்கு அப்படிங்கறத பிரிச்சு கொடுத்திருக்கப்பட்டிருக்க. அதான் உங்களுக்கு வரதராஜன் எல்லாருக்கும் காகிதம் கொடுத்தார். இது என்னமோ காகிதம்னு நினைக்காதீங்க. அத பத்தி என்னன்னு பாப்போம் இன்னைக்கு. இது என்ன தெரிகிறதுன்னா, வேதத்துல முதல்ல சம்ஹிதா பாகம் படிப்போம். பிறகு அதுக்கு பதபாட்டம்னு ஒண்ணு, பதபாட்டான பிறகு கிரமபாட்டம்னு ஒண்ணு, கிரமமான பிறகு கணம்னு சொல்றேன். அப்படி கணம் வரைக்கும் படிச்சவாள கனபாடிகள். கனமான பாடி இருக்கிறது அர்த்தம் இல்ல, கனபாட்டின்னு கணம் படிச்சவா அப்படின்னு அர்த்தம். இவைகள்லாம் எதற்காக சொல்றது? அந்த வேதத்துல ஒரு பதமும் இந்த பக்கம் அந்த பக்கம் போகப்படாது, ஒரு எழுத்து மாறப்படாது, ஸ்வரம் மாறப்படாது. அதற்காக அதை காப்பாற்றுவதற்காக இவைகள்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே தான் இந்த சஹஸ்ரநாமம்ங்கிறதும் பாடபேதம் வரப்படாது. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துல தப்பா சேர்த்திடப்படாது. ஒவ்வொரு நாமாவுக்கும் எத்தனை எழுத்துகள் இருக்கு, எந்த நாமா பின்னால எந்த நாமா வரணும், அதுக்கு ஒரு கோர்வை இருக்கு. ஏதோ எல்லா நாமாவும் சொல்லிட்டோம்னு இல்ல, ஒவ்வொரு நாமாவுக்கும் அடுத்த நாமாவோட சம்பந்தம் இருக்கு. இது மந்திர சாஸ்திரம். இதை குருமுகமாக அறியணும். அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும். சர்வமும் உபனிஷத் அர்த்தம். இந்த 1000 நாமாக்களும் உபனிஷத்தினுடைய அர்த்தம். ஆகையால் இந்த நாமாக்களை நாம் ரொம்ப பத்திரமாக அணுகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் சலாட்சர சூத்திரங்கள் எழுதியிருக்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்க, சாஸ்திரங்கள் வாசிச்சவாளுக்குத்தான் புரியும். அப்படிங்கிறதுக்காக பாஸ்கர் ராயர் நமக்கு சுலபமான முறையில அவளுடைய குருநாதரால சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் எழுதியிருக்க.
அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம் தான் இப்ப நீங்க பார்க்க போறேன். இன்னைக்கு அதுவும் பார்க்க போறோம், நாமாக்களையும் பார்க்க போறோம். போன வாரம் குரு பௌர்ணமி, வியாசருக்கு லோக குருவா இருக்கக்கூடியதான அவருக்கு நாம் மரியாதையை செலுத்தி விசேஷமாக அம்பாளுடைய நாமாக்களை பார்த்தோம். அதே போல லோக குருன்னு அம்பாள் தான். முதல்ல தந்திரங்களை பரமேஸ்வரன் அம்பாளுக்கு சொன்னார், நிகமங்களை அம்பாள் பரமேஸ்வரனுக்கு சொன்னார். அவ ரெண்டு பேரும் குரு சிஷ்ய பதே சித்வா, ஒருத்தர் குரு ஒருத்தர் சிஷ்யன் என்று இருந்து கொண்டு ஆகம நிகமங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அப்படி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் குருமூர்த்தேத்வாம் நமாமி காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தியா அம்பாள் இருக்க. அந்த குருமூர்த்தியினுடைய ஸ்வரூபத்தை போன வாரம் பார்த்தோம். ஆனா அந்த காமாட்சிங்கிற ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தல, அது ஒரு கிளாஸ்ல சொன்னா போராது, அது ஒரு 10 கிளாஸுக்கு போயிட்டே இருக்கும் அந்த நாம மட்டும். ஏன்னா அந்த நாமாவுக்கு பல அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு தந்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் பண்ணிருக்க. ஆகையால் அதையும் பார்த்துட்டு அடுத்த நாமாவும் பார்ப்போம். சுதாசாகர மத்தியஸ்தான்னு பார்த்தோம். நம்ம சரீரத்துல பிரம்மரந்திரத்துக்கிட்ட ஒரு பார்க்கடல் இருக்கு, அந்த பார்க்கடலத்துக்கு நடுவுல அம்பாள் இருந்துருக்கா அப்படிங்கறத சுதாசாகர மத்தியஸ்தான்னு பார்த்தோம். ஒண்ணும் தெரியலையே தலையை தொட்டு பாட்டுன்னு கேட்கக்கூடாது, அது உள்ள இருக்கு. நீங்க ஒரு கொஞ்ச நாள் சஹஸ்ரநாமத்தை பக்தியோட சொல்லிட்டே இருந்தேன்னா தானா உங்களுக்கு அந்த மந்திர ஜபம் பண்ணும் பொழுது அந்த பிரம்மரந்தத்துல ஒரு விதமான மாறுதல் ஏற்பட்டு அங்கிருந்து வரக்கூடியதான ஒரு அமிர்த பெருக்கு நீங்களே அனுபவிப்பீர்கள். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிட்டபி வாட்டி பரிவிருத்தே மடித்வீபே நீப உபவனவதி அப்படின்னு ஆச்சாரியா இந்த ஸ்வரூபத்தை சொல்லிட்டு இருக்கார். அது அவளுடைய அனுபவத்துக்கு நிச்சயமா வரும், அதுல சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த நாமாவை சொல்லி அடுத்ததாக காமாட்சிங்கிற நாமாவை பார்த்தோம். காமாட்சின்னு சொன்னா அந்த பதத்திலேயே 2 எழுத்து இருக்க. காமான்னு ஒரு பதம், அட்சின்னு ஒரு பதம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் காமாட்சி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் ஆச்சு. இந்த காமாட்சி அம்பாளுக்கு ஒரு கரும்பு வில்லு கையில இருக்க, 5 புஷ்ப பானங்களும் கையில இருக்க. இந்த கரும்பு வில்லு புஷ்ப பானங்கள் அம்பாளுக்கு மட்டும் இல்ல, மன்மதனுக்கும் இருக்கு. அந்த மன்மதனுக்கு என்ன பேரு? காமன்னு பேரு. சோ காமனா இருக்கக்கூடியதான மன்மதனுக்கும் அம்பாளுக்கும் காமனா இருக்கிறது என்ன? இந்த வில்லொன்னு 5 புஷ்பபானங்கள். இந்த வில்லையும் புஷ்பபானங்களும் என்ன கூறுகிறது அது கொஞ்சம் கவனிக்கணும். இந்த காமாட்சிங்கிற நாமாவை கவனிக்கிறதுக்கு முன்னால, அந்த அர்த்தம் வரத்துக்கு முன்னால நம்ம இத கொஞ்சம் பார்க்கணும். இந்த மன்மதனுக்கு இந்த வில்லையும் புஷ்பபானங்களையும் யார் கொடுத்தா? அம்பாள் தான் கொடுத்தா. அம்பாள் தான் முதல்ல மன்மதனுக்கு கரும்பு வில்லையும் 5 புஷ்பபானங்களையும் கொடுத்தா. கொடுத்துட்டு திரும்பி வாங்கிட்டா. என்ன சார் இது, அம்பாட்ட இப்படி பண்ணலாமா, கொடுக்கலாமா, கொடுத்துட்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு நமக்கு தோன்றது. இது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இரும்பு வில்லு உள்ளவன அவனுக்கு இரும்பு வில்ல எடுத்துட்டு கரும்பு வில்ல கொடுத்தது அம்பாள் தான். மன்மதனுக்கு இரும்பு வில்ல நீக்கி கரும்பு வில்ல கொடுத்தது அம்பாள் தான். எதற்காக இப்ப கொடுத்தா அப்படின்னு, ஒரு சமயம் உலகத்துல ஜன தொகுதி ஜாஸ்தி ஆகும். மனுஷியாளுடைய மனசுல உலகத்தை பெருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் வரணும். இப்பவும் பாருங்க, சில பிராணிகள்லாம் அது அழிஞ்சு போயிட்டே இருக்கு அப்படிங்கிற.
டைனோசார்னா அது இல்லவே இல்லைங்கிறான், போயிடுத்துங்கிறான். அதே மாதிரி யாழின்னு ஒண்ணு இருந்தது, அது போயிடுத்துங்கிறான். அதே போல எத்தனையோ பிராணிகள் அந்தந்த இனமே போச்சு. அதே மாதிரி இந்த மனுஷ இனமானது போகப்படாது, இருக்கணும் என்றதான ஒரு எண்ணம். அதற்காக அது இருக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு இனம் வாழணும்னா அவ மேலுக்கு மேல உற்பத்தி ஆகணும். உற்பத்தி ஆகணும், அவளுக்கு புத்திரோத்பத்தி ஏற்படணும் எனக்கூடியதான எண்ணம் வேணும். அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுவதற்காக அம்பாள் என்ன பண்ணினா, காமனை சிருஷ்டி பண்ணின, மன்மதனை சிருஷ்டி பண்ணின. சிருஷ்டி பண்ணிவிட்டு அந்த மன்மதனுக்கு கரும்பு வில்லையும் 5 புஷ்பபானங்களையும் கையில கொடுத்தா. நீ இரும்பு வில்லு வேண்டாம், உனக்கு இதை வச்சு. ஏன் உலகத்துல மனுஷன் உலகத்துல இருக்கக்கூடியதான வைசைக்கியமான போகங்களை அவன் அனுபவிக்கணும். அதனால்தான் தர்ம அர்த்த காம மோட்சங்கள்னு 4. அதுல இந்த காமம்ங்கிறதும் ஒரு புருஷார்த்தம் தான், சந்தேகம் இல்லை. ஆனா அந்த காமமானது தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும். ஆகையால் தர்ம அவிருத்தமான காமத்தை வளர்ப்பதற்காக காமனிடத்தில் புஷ்பபானத்தையும் 5 வில்லையும் கொடுத்தார். நன்னா இருக்க. எல்லா ஜனங்களையும் தனுப்பௌஷ்பம் ஊர்வீம் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாள் கொடுத்ததான இந்த கரும்பு வில்லுனாலையும் 5 பானங்கள்னாலையும் உலகத்தை முழுக்க தன் வசமாக்கி கொண்டான் மன்மதன். ஜனத்தொகை வளர்ந்து போயிட்டே இருக்க சந்தோஷப்பட்டாள் அம்பாள். ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல அந்த கரும்பு வில்லையும் புஷ்பமானங்களையும் தான் வாங்கி கொள்ள வேண்டியதான நிர்பந்தம் வந்துடும். அதுக்காக தானே பெற்றுக்கொண்ட அந்த தருணத்துக்கு காமாட்சின்னு பேர். எப்படி தருணம், ஏன் அப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு காலத்துல பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியா இருந்துட்டார். வடவிருஷத்துக்கு கீழே ஆலமரத்துக்கு கீழே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். தனக சனந்தனாதிகள் சர்வதா சர்வகாலமா அவரை சேவித்துக் கொண்டிருக்கார். அந்த ஒரு கோலத்துல ஞான பிரதானமா ஆயிடுது. அந்த ஞான பிரதானமா இருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சு, அசுரர்கள் தாரகன் இப்படிப்பட்டதான அசுரர்கள் வந்தார். அப்படிப்பட்டதான அசுரர்களை கொல்லணும்னா தேவதைகளுக்கு சாமர்த்தியம் குறைஞ்சு போயிடும். அந்த அசுரர்கள் தபஸ் பண்ணி என்ன பண்ணினா, நாம் பரமேஸ்வரனிடத்திலிருந்து உண்டானதான சுப்பிரமணிய சுவாமினாலதான் நாங்கள் பிராணனை விடலாம், அதுக்கு வேற யாரும் என்ன ஜெயிக்க முடியாதுங்கிற வரத்தையும் பெற்றார். என்ன பண்றது, பரமேஸ்வரனும் அவர் பாட்டுக்கு ஏகாந்தமாக வடவருஷத்துக்கு உட்கார்ந்து தியான நிமக்னன் ஆயிட்டார். அந்த ஞான ஸ்வரூபம் என்னங்கிறத அவர் ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கார். ஆத்மாராமஸ்த முனைய அப்படின்னு ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மநியமச்ச சந்துஷ்டான்னு ஔபனிஷத தத்துவத்திலேயே அப்படி மூழ்கி போயிட்டார். அம்பாள் பாக்குறாங்க. இப்படி ஆயிடுத்துன்னா ஜனங்களுடைய ஒரு துன்பம் எப்படி போகும், அவ சௌக்கியமா இருக்க வேண்டாமா? இந்த அரக்கர்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா போயிட்டாலே ஜனங்களுக்கு க்ஷேமம் ஏற்பட வேண்டாமா அப்படின்னு நினைச்சு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கா. இதுக்குள்ளேயே இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணினா, மன்மதனை ஏவினா, நீ போய் பரமேஸ்வரன் இடத்துல அவருடைய மனசை மாத்தி அவருடைய மனசு அம்பா இடத்துல வரும்படி நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. இந்த பரமேஸ்வரன் இந்த மன்மதன் என்ன பண்ணணும், எப்படி பரமேஸ்வரனை அணுகணுமோ அப்படி அணுகணும். ஆனா என்ன பண்ணினா, பரமேஸ்வரன் இடத்திலேயே அவர் எதிராக போய் அவரை சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். நடக்க முடியுமா? இந்த பரமேஸ்வரனுடைய சக்தியான அம்பாள் தானே கொடுத்தது அவருக்கு. பரமேஸ்வரனுடைய சக்தியான அம்பாளால கொடுக்கப்பட்டதான வில்லையும் அன்பையும் மறுபடியும் பரமேஸ்வரனிடத்திலேயே ஏவ தொடங்கி விட்டான் அவன். பரமேஸ்வரன் பார்த்தார்,
இருந்தா போல இருந்து அவருக்கு தபஸ்ல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. வெறும்னு ஒரு கண்ணை கொஞ்சம் திறந்தார். அப்பொழுது அவருக்கு 3 கண்ணும் திறக்க வேண்டியதான நிர்பந்தம் ஏற்படல. நெற்றிக் கண்ணு சிறிது அளவுக்கு திறந்தார். என்ன ஆச்சுன்னு, இந்த மன்மதன் இருக்கான் பாருங்க, அகங்காரத்தோட எனக்கும் சமானம் உண்டோ, உலகத்துல அழகன் நான், சர்வாங்க சுந்தரன் நான் அப்படின்னு இருந்தவன் அந்த பரமேஸ்வரனுடைய கண்ணுல இருந்து ஒரு பொறி வந்ததுமே என்ன ஆச்சுன்னார், ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசத் குரு அர்ஜுனா அப்படியும் ஒரே தூசி ஆயிட்டான். ஒண்ணும் பண்ண முடியல, பஸ்மாவா ஆயிட்டான். ஒரு பொறி முழுக்க கண்ணை திறக்கல. அவர் சிரிச்சா முப்புறம் எரியும். அவர் கண்ணை திறந்தார். மன்மதன் கால ஒரே குவியல் ஆயிட்டான். என்ன சுவாமி முடியாது, இப்படி பண்ணலாமா பரமேஸ்வரன் கிட்ட? தெரியல. இந்த விஷயம் அம்பாளுக்கு போய் சரி, ரதி தேவி போய் சொல்றாங்க. அம்பாள் ரொம்ப மனசுக்கு கவலைப்பட்ட. ரதி தேவியை கூப்பிட்ட, கவலைப்படாத, உங்க ஆதகார மறுபடியும் பழக்க வைக்கிறேன் அப்படின்னு பழக்க வச்சா உனக்கு மட்டும்தான் காணப்படுவார். சர்வாங்க சுந்தரனா இருக்கக்கூடியதான மன்மதன் சர்வாங்க சுந்தரன் அனங்கனாகிவிட்டார். என் உடம்புல அவ்வளவு எனக்கு ஒரு ஆசை, ஒரு மோகம். நான் தான் அழகா, எல்லார விட்டையும் ரொம்ப அழகானவன் நான் தான் அப்படின்னு எண்ணம் உள்ளதான மன்மதன் இன்னைக்கு அனங்கன் ஆயிட்டான். பரமேஸ்வரனை எதிர்த்து நின்னதுனால பார்த்தாலாம். ஆஹா, நல்லது நடக்கணும்னு நினைச்சா இவன் கர்வத்தினால தன்னையே அழித்துட்டான். என்ன பண்றது அப்படின்னு அந்த மன்மதனை கூப்பிட்டா. அந்த வில்லையும் இந்த பஞ்ச பாடங்களையும் கொடுத்து, ஏன்னா யாரு மேல பிரயோகம் பண்ணப்படாதோ அவ மேல பிரயோகம் பண்ணினாய். ஒரு ஆத்த மாமி ஏதோ கொடுத்தா அது அந்த ஆத்து மாமா மேலேயே போட்டா நான் நியாயமா இருக்கா அப்படின்னு ஆயிடுது. பரமேஸ்வரன் மேல போடலாமா நீங்க? ஆனந்த வடிவமாக உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கிறவர் அவர் பேரே சிவம். ஸ்வஸ்ரே யசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு உலகத்துல எல்லோருக்கும் நினைச்ச மாத்திரத்தினாலே மங்களத்தை கொடுக்கக்கூடியது அந்த பரமேஸ்வரனை இப்படி பண்ணிவிட்டியப்பா, வேண்டாம் அதை எனக்கு கொடுங்க. வேற என்ன பண்றது, வாங்கிட்ட. இப்ப என்ன பண்ணினா அந்த பரமேஸ்வரனுடைய மனசை மறுபடியும் மாற்ற வேண்டியதான பொறுப்பு வந்தாச்சு. ஏன்னா அப்பொழுதுதான் தாரகாசுரன் இவாள்லாம் அவளை கொல்ல முடியும், சுப்பிரமணிய சுவாமி உற்பத்தி ஏற்படணும். அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணினா அதை வாங்கிட்டார். வாங்கிட்டு நேரா போறாளாம். போய் அந்த பரமேஸ்வரனுக்கு எதிர்க்க நிக்கிற நின்று என்ன பண்ண, தன்னுடைய அன்புமயமாக இருக்கக்கூடியதான கண்களால பரமேஸ்வரனை பார்த்த. சிவே சுங்காராப்தா ததிதரஜனே குத்தன பரா சரோஷா கங்காயாம் கிரிசரிதே விஸ்மயவதி. கிரிசரிதே விஸ்மயவதி. என்ன ஆனந்தம், என்ன ஒரு ஆச்சரியம் இந்த பரமேஸ்வரன். ஒரு காலத்துல வஸ்திரத்தை ஒண்ணும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு கூத்தாடிட்டு இருந்தவர். ஒரு க்ஷணம் சும்மா இருக்க மாட்டார். இக்கோடியில இருந்து அக்கோடி வரைக்கும் கூத்தாடிட்டே இருக்கார். திருச்சிற்றம்பலத்துல அவர் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு, வெறுமன ஆடிட்டு தான் இருக்கார். அவர் அவருடைய ஆட்டத்தை பாக்குறதுக்காக உலகங்கள்லாம் ஜனங்கள்லாம் ஓடி போறார். அப்படி இருக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரன் இன்னைக்கு எப்படி இருக்காரு, சத்தானு ஸ்திர பக்தி யோக ஜலதா. அவர் ஸ்தானுவா அசையாமல் உட்கார்ந்துட்டு இருக்க. நம்மளால உட்கார முடியுமா? இல்லையே. உட்கார்றேன்னு ட்ரை பண்ணி பார்த்தா மனசை எங்கெங்கயோ பாக்குறத, அதை படிக்கலையே, இது படிக்கலையே, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலையே, இப்படின்னா அறையிறது மனசு. என்னைக்கு சாந்தி வரும் தெரியலையே அந்த பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால. அவர் பாட்டுக்கு ஆனந்தமா தன்னை மறந்துன்னா உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய மனசுல இருந்து மனசை மாத்தணும், உலகத்துல ஜனங்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய அன்புமயமான கருணையோட இருக்கக்கூடியதான கண்களோட பார்த்தாலாம். அதான் சிவே ஸ்ருங்கார் ஆர்திரா. ஸ்ருங்காரத்துடன் ஈர கண்களோட, அப்படின்னா கருணாமயமான கண்களோட, கிரிசரிதே விஸ்மயவதி.
பரமேஸ்வரனுடைய சரித்திரங்களை பார்த்து அவருடைய ஒரு பலவேறு விஷயங்கள்ல என்னென்னமா இருந்தார் அப்படிங்கறது பார்த்து ஆச்சரியத்தோட அப்படி பார்த்தாளாம். இந்த பார்வை போரும் பரமேஸ்வருடைய மனசை மாத்தது. அவர் என்ன பண்ணினான், எதிர்த்து சண்டை போட்டான். அம்பாள் எதிர்த்து போடல, எதிர்க்க நின்று அவ்வளவுதான் கண்களோட பார்த்தான். எப்படி அந்த பரமேஸ்வரனை தனக்கு கொடுக்கணும் எனக்கூடியதான அன்பு அபிப்பிராயத்துல முதல்ல தான் அம்பாள் இடத்துல சரணாகதி அடைஞ்சான். அது பார்க்கணும். எனக்கு பரமேஸ்வரன் வேணும் என்று நான் சொன்னேனேயானால் என்ன பண்ணணும், முதல்ல நான் பரமேஸ்வரனுக்கு அடிமையாகணும். சரணாகததி நார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சரணாகதி பண்ணாலாம். எதை நமஸ்காரம் பண்ணினா, கையில இருக்கக்கூடியதான வில்லையும் அம்புகளையும் அவர் பாதத்துல வச்சா, கை கூப்பி சிரம் மேல கை கூப்பி கால வந்து நமஸ்காரம் பண்ணினாலாம். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரர் யார் போலோ சதுரர். யார் இதுல வசத்தியானவர்? நான் என்னை கொடுத்தேன், நீங்கள் எனக்கு உங்களை கொடுத்து விட்டேன். இதுல யாருன்னு என்னால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பசுவனால பதிக்கு என்ன பிரயோஜனம்? பசுவானவன் பதி ஆயிட்டானே, ஆனால் அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். யார் சார் கெட்டிக்காரர்? விவகாரம் என்னடாச்சுன்னு, அம்மா எழுந்துக்கோ பரமேஸ்வரன் எழுந்துட்டார், வான்னார், நேர போய் ஹிமாலயத்தோட சேர்ந்து கல்யாணத்துக்கு மிஸ் பண்ணிட்டார். யார் சேர்த்துறாருன்னு விவகாரம் ஒழுக்க. அப்ப என்னாச்சு, இப்படி கண்களால் அன்போட கருணையோட சுங்காரத்தோட கூடியதான கண்களோட பார்க்கிறவள் காமாட்சி. காமாட்சிங்கிற பதத்துக்கு இது அர்த்தம். காமம்னு ஸ்ரீ விஷயமான காமம் காமம் இல்ல. இங்க காமம்னு சொன்னா என்ன அர்த்தம்? கருணைன்னு அர்த்தம். கருணை பிறந்தியதான கண்களோட இருக்கக்கூடியதான அம்பாள். ஆகையால் காமாட்சி. மாதர்ஜயந்தி மமதக்ரஹ மோட்சணானி மகேந்திர நீல ருச்சி சிக்ஷண திஷ்டிதானி காமாட்சி கல்பித ஜகத்ரய ரக்ஷணானி त्वद्वेक्षणानि वरदापि न विचक्षणानि मातर्जयन्ति மமதா கிரக மோட்சணானி. இந்த மனுஷாளுக்கு ஒரு மமத்தை இருக்கு பார்த்தீங்களா? மமத்தைன்னு என்ன அர்த்தம்? நான், என்னை விட உலகத்துல வேற யாரும் வசதி இல்லை, நான் தான் எல்லாத்தையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்னு ஒரு மமத்தை இருக்கு. அந்த மமத்தைங்கிற ஒரு பிசாசம் உங்களை விட்டு போகணுமே ஆனால் அந்த அம்பாளுடைய கண் பார்வை உங்க மேல வேணும். காமாட்சி மாதர்ஜயந்தி மமதக்ரஹ மோட்சணானி மகேந்திர நீல ருச்சி சிக்ஷண தட்சிணா தட்சிணானி. அந்த நீளமான ஒரு கல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கல்லுடைய அழகு இருக்கே, அந்த அழக குறைச்சு அதனுடைய கர்வத்தை குறைக்க கூடியதான சாமர்த்தியம் உண்டு அம்பாளுடைய கடைக்கண் பார்வைக்கு. காமாட்சி கல்பித ஜகத்ரய ரக்ஷணானி. கல்பிதமான இந்த உலகங்கள், மூ உலகங்கள். வேதாந்தம் என்ன சொல்றது? ஆத்மை வேதம் சர்வம் பிரம்மை வேதம் சர்வம். எல்லாம் அந்த ஆத்ம தத்துவத்துல அதோன்யதார்த்தம் அப்படிங்கிறது. அப்படி உலகங்கள்லாம் கல்பிக்கப்பட்டது. அப்படி கல்பிதமாக இருக்கக்கூடியதான மூ உலகத்தையும் காப்பாற்றக்கூடியதான திறமை உள்ளது அம்பாளுடைய பார்வைகள். त्वद्वेक्षणानि வரதான விசக்ஷணானி. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க கேட்க வேண்டாம் அம்பாள. மனசுக்குள்ள அம்மா இதை கொடுன்னு கேட்க வேண்டாம் அம்பாள. அம்பாளுக்கு தெரியும் எந்த சந்தர்ப்பத்துல எப்படி கொடுக்கணுமோ. அம்பாளுடைய கடக்கண் பார்வையே தெரியும். அம்பாளுடைய கண்ணை பார்த்து ஒரு காலை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க போறோம் அப்படின்னு விசேஷமா சொல்றது. இப்படி காமாட்சிங்கிற நாமாவை இன்னைக்கு பார்த்தோம். காமதாயினி. அடுத்தது காமான் மனோரதான் ததாதி இது காமதாயினி. எல்லோருடைய மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகளை விருப்பங்களை கொடுக்கிறார். ஆகையால் காமதாயினி. இல்ல காமேஸ்வரமேவா பக்தேபியோ விதரதி. அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினேன்னா அம்பாள் உங்களுக்கு என்ன கொடுக்கற தெரியுமோ, நான் பரமேஸ்வரன் கொடுத்துடுறாளாம். ஏன் அதை சும்மா இருக்க ராத்துல சரி இந்த வச்சுக்கோ, வேற ஒண்ணும் கொடுக்கல, எங்க ஆதுக்கார வச்சுக்கொண்டு கொடுத்துறாளோ.
இல்ல, சிவத்துவத்தை கொடுத்துடுறா உங்களுக்கு. இந்த மனுஷனுக்கு ஜீவத்தினிடத்துல இருக்கிற ஜீவத்துவத்தை போக்கி ஆணவ காயிக கார்மிக மலங்களை நீக்கி அவனை பதியாக்கி அந்த சிவ ஸ்வரூபத்தை உங்களுக்கு கொடுத்துடுறா. ஆகையால் காமேஸ்வரமேவா பக்தேபியோ விதரதி, பக்தர்களுக்கு காமேஸ்வரனையே கொடுக்கக்கூடியதான ஒரு நிலை அம்பாளுக்கு இருக்கு. ஆகையால் அம்பாளுக்கு காமதாயினின்னு பேரு. சிவாபேத தான அபிப்பிராயேடவா காமதாயினி, சிவ அபேதமா பண்ணி கொடுத்ததா இல்ல காமம் மன்மதம் வியதி கண்டயதி இதுவா காமதா சிவா, மன்மதனை எரித்தவர் சிவர். சேன ஐனி, சிவனுக்கு எந்த ஒரு போகம் இருக்கோ அந்த போகத்தையும் அந்த ஆனந்தத்தையும் சிவானந்தத்தை இப்பொழுதே உங்களுக்கு கொடுத்துடுறான். மனுஷனாக இருக்கும் பொழுதே அவனுக்கு சிவானந்தத்தை இவனுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுக்கு. ஆகையால் அம்பாளுக்கு காமதாயினி. முதல்ல சிவனை கொடுக்கறான்னு சொன்னேன். ரெண்டாவது உங்களுக்கு மனசுல நினைக்கப்பட்டதான எல்லா ஆசைகளும் தருகிறான்னு சொன்னேன். மூணாவது என்ன சொல்லிருக்கேன், சாட்சாத் சிவனுடைய ஆனந்தத்தை அந்த ஆத்மானந்தத்தை கொடுக்கிறா. அடுத்தது அயசுபாவா விதிஹி அப்படின்னு அமரகோஷம். அதுவா தாயோ நாம பித்ராதி பரம்பரார்ஜிதம் ஸ்வம். தாயம்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல பதம் அது தாயம்ங்கிறது. தமிழ்ல இதுக்கு பங்குன்னு பேர். ஒரு அப்பா இருக்கார், அவர் காலமான பிற அவர்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சொத்து இருக்கு இல்லையா, அத குழந்தைகள்லாம் என்ன பண்றா, எடுத்துக்கிறா, பங்க பிரிச்சுண்டு. அப்படி எடுத்துக்கிறவாளுக்கு பங்காளின்னு பேர். சம்ஸ்கிருதத்துல இந்த பங்குக்கு தாயம்னு பேர். அந்த தாயத்துக்கு முதல்ல எனக்கு முதல்லன்னு போறானா, ஆகையால் தாயாதின்னு பேர். தாயாதின்னு என்ன அர்த்தம், அப்பா அவனுடைய சொத்து எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவா. இப்ப தாயாதின்னு 10 நாள் தீட்டு உள்ளவாதான் தாயாதின்னு இப்ப நினைச்சுட்டு இருக்கான். தாயாதிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதை விட்டான். என்ன பண்றது, சம்ஸ்கிருதம் தெரியாத கோளை. இப்பெல்லாம் நம்ம தாயாதின்னு என்ன போனா 10 நாள் நம்ம தீட்டை காக்கணுங்கிற எண்ணத்துலதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கா. தாயாதின்னு என்ன அர்த்தம், பங்காளி. அதே போல என்ன பண்ணிட்டு இருக்காளா, காம தாயினி, பரமேஸ்வரனோட சேர்ந்து பரமேஸ்வரோட ஆனந்தம் இருக்கே அந்த ஆனந்தத்தை தானும் அனுபவிக்கிறாளா, உங்களுக்கும் கொடுக்கிறாளாம். அதனால காமதாயினி. ததா காமேஸ்வரேன தாயவதி ததபின்ன அநாதி சித்த ஸ்வபாவவதி இத்யர்த்தா. அநாதியா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வபாவத்தை, பரமேஸ்வர ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான கொடுக்கக்கூடியதான ஸ்வபாவம் உள்ளவள். அந்த பரமேஸ்வருடைய பாதம் இருக்க பத்தில 2 பாதங்கள் இருக்க. ஒரு பாதம் சுக்ல சரணம்னு பேரு, இன்னொரு பாதம் ரக்த சரணம்னு பேரு. அந்த சுக்ல சரணத்துல பூமியில வச்சுண்ட ரக்த சரணத்தை மேல காட்டிண்டு இருக்க. அந்த சரணத்தை பாருங்கோன்னு ஒரு கையால காட்டிண்டு இருக்க. இதுக்கு பூஜை பண்ணுங்க, இத பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில சகல க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு அந்த நடராஜா தன் பாதத்தை தான் கையால காட்டிட்டு இருக்க. பாத்தீரோ, எல்லாம் புப்பம் போட்டு அலங்காரம் பண்ணிடுற சார், ஒண்ணும் புரியல சார் அப்படின்றான். நான் என்ன பண்றது, தன் சரணத்தை தான் காட்டிட்டு இருக்காரு கையோட. எதற்க, நீ வேற எங்கேயோ பார்க்காத இந்த சரணத்தை பொடி அப்படின்னு சொல்லலாம். அந்த சரணம் தான் உனக்கு சரணம் அப்படின்னு அவர் காட்டுறாரு. அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு 63 நாமக்கள் விசேஷமாக பார்த்தோம். இனிமேல அடுத்தது இதுவரைக்கும் சொன்ன நாமாக்கள் எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம், பிராதுர்பாவம், ஸ்ரீதக்னி குண்டத்திலிருந்து உண்டானது, ஸ்தூல சரீர வர்ணனம், அம்பாளுடைய கருடை. இதான் இதுவரைக்கும் 63 நாமாக்கள்ல நம்ம பார்த்தது. இனிமேல ஸ்தூல சரீரத்தோட அம்பாளுடைய ஸ்தூல சரீரமும் தெரியணும், அதே சமயத்துல அம்பாளுடைய பரமான ஒரு விக்கிரகமும் தெரியணும். நமக்கு பரமான விக்கிரகம் ஆத்மஸ்வரூபம், ஔபனிஷதாத்ம தத்துவம். உபனிஷத்துகளுடைய ஆத்மஸ்வரூபம் எது சொல்லியிருக்கோ அந்த தத்துவமும் நமக்கு புரியணும். அம்பாளுக்கு முதல்ல என்ன சொல்ற, ஸ்தூல ரூபம் ஒண்ணு உண்டு, சூக்ஷ்ம ரூபம் ஒண்ணு உண்டு, பராரூபம் ஒண்ணு உண்டு, சூக்ஷ்ம தமமான காமகலா ஸ்வரூபம்னு ஒண்ணு உண்டு,
அதுக்கு மேல பராஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு உண்டுன்னு முதல்ல பார்த்தோம். அந்த பராஸ்வரூபமும் சொல்லணும், ஸ்தூல சரீரமும் சொல்லணும். அதற்காக 2வது பகுதி ஆரம்பிக்க போறேன். இனிமேல தேவர் சிகட சங்காத தூயமான ஆத்ம வைபவா அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டும் தெரியும். சாதாரணமான அதிகாரிகளுக்கு ஸ்தூல ஸ்வரூபம் சொல்வேன். அதே போல உத்தமாதிகாரிகளா வேதாந்தத்தை வாஸ்தவாளுக்கு வேதாந்த தத்துவம் ஔபனிஷத தத்துவம் இந்த நாமாவில இருந்தே எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். ஆகையால் 2 விதமா ஒவ்வொரு நாமாவுக்கும் 2 விதமாக அர்த்தம் மேல பார்க்க போறோம். அப்படி 2வது அம்சத்தை பார்க்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்துல அந்த தத்துவத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் அவைகள் எத்தனை எப்படி அப்படிங்கறத சொல்றார் பாஸ்கர் ராயர். அத பரிபாஷாயாக சதுஷ்டி நாமானி 64 நாமாக்கள் விபஜதே. முதல்ல 63 நாமாக்கள், இனிமேல விபஜைக்கு சொல்லக்கூடியது 64 நாமாக்கள். என்னது? அர்த்த சதுர்வம்சதி தனுபேதோத்பவ குணகணோ தசபாத் தம்பாவ கோபேதாபாவா இஹ சதுர்குணா குணைர் கங்கா. இதான் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு குருபரமா அர்த்தம் சொல்லணும். ஸ்லோகம் எல்லாம் யார சொல்றது? ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த தத்துவத்துல உலகத்துல எது இருந்தாலும் ஆச்சாரியன் தான். ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினோமையானால் சர்வதேவ நமஸ்காரா அப்படின்னு. ஆகையால் இத குருவ நமஸ்காரம் பண்ற மாதிரி சேர்த்து வச்சிருக்க. அதே சமயத்துல நாமாக்களையும் சொல்லணும். அர்த்த சதுர்விம்சதி தனு பேதோத்பவ புஸ்தகத்துல தனுதோத்பவான்னு இருக்கு, ஒரு பே விட்டு போச்சு. அதனால இந்த நடுவுல பட்டுக்கணும். தனு பேதோத்பவா அப்படின்னு இருக்கணும். அதான் வரிசையா ஒரு 7-8 புள்ளி வச்சிருக்கார். இந்த மந்திரத்துல டக டக டகன்னு போடுற போல ஒரு 7-8 புள்ளி வச்சிருக்கான். அந்த புள்ளி எடுத்துருக்கோம், வேண்டியதில்லை. குணகணோ தசபாத் தம்பாவ கோமேதாபாவா இஹ சதுர்குணா குணைர் கங்கா. அர்த்த சதுர்விம்சதி, சதுர்விம்சத்தின்னு 24, அர்த்த சதுர்விம்சத்தின்னு 24 பாதி 12. சூரியஸ்வரூபமாக பகவான் இருக்கார். துவாதசாதித்யம் சித்திரை வையாசி ஆனி ஆடின்னு 12 மாசம் வச்சிட்டு இருக்கா இல்லையா? அது சூரியன் அர்க்க ரூபமாக இருக்கார் குரு. தனுபேதோத்பவ அப்படி சூரிய ரூபமான சரீரத்துடைய உடையவர். குணகணா ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? சகல குணங்களும் இருக்கணும். சிஷ்யன் இடத்துல வந்து எதையும் எதிர்பார்க்கப்படாது. சிஷ்யன் இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ணு ஏவப்படாது. சிஷ்யனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சர்வதா சமர்த்தனா இருக்கணும். இதுதான் குணகணங்கள். ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? குணகணா தசபாத் 10 பாதங்களை உடையவராம். இது என்ன இந்த 10 2 கால் போறாதா? 10 பாதங்கள் எதுக்கு? இல்ல, பாதம்னு சொன்னா இங்க என்ன அர்த்தம்? ஆத்ம தத்துவம்னு. அப்படி அது என்னங்கிற மேல போய் சொல்ல போற. தம்பாவ கோமேதாபாவ தம்பத்தை கொடுக்கிற மனுஷனுக்கு கெட்ட குணங்கள் மானித்துவம் தம்பித்துவம் ஹிம்சாத்துவம் அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா சாந்தி ராஜ்யம் ஆச்சாரியோ வாசனம் சௌச்சம் ஸ்தைரியமத்வ விநிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அப்படின்னு சொல்றது பின்னால அத்தனை குணங்களும் அவர் இடத்துல இருக்கா. இந்த தம்பாதி கெட்ட குணங்கள் போகிறதுக்கு கோமேதா பாவா இஹ சதுர்குணா அப்படி இருக்கிறவர் சதுர்குணா. அவரிடத்துல இருக்கிற குணங்கள் உங்களிடத்துல அத்தனை தோஷங்களையும் நீக்க வல்லமை உள்ளது. அவர் இருக்கிற குணம் உங்க இடத்துல தோஷம் எப்படின்னு சத்சங்கத்தே நிச்சங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். கவலையா இருக்கும் பொழுது ஆச்சாரியர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா போதும், எல்லாம் போயிடும். இது போகணும் அது போகணும் இது எப்படி அது எப்படி ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய குணங்களே நமக்கு என்ன பண்றது? எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கிறது. இஹ சதுர்குணா குணைஹி அவருடைய குணங்கள்னால கங்கா. கங்கா எப்படி மனசுல இருக்கக்கூடியதான சகல விதமான மாலின்யங்களையும் நீக்கி உங்களுக்கு சேமத்தை கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட கங்கா வடிவமாக பரமேஸ்வரன் குரு இருக்கார் அப்படிங்கிறார். இப்ப ஸ்லோகத்துக்கு சொல்லியாச்சு. இப்ப பாருங்க,
நான் முன்னாலேயே ஒரு ரூல் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். கடபயாதின்னு பேர். கடபயாதி சங்கியான்னா எழுத்துக்களை எண்ணிக்கைகளை எழுத்துகள்னால எப்படி சொல்றது? நம்பர் இருக்கோ இல்லையா, 1 2 3ங்கிறது, இதை எழுத்துகள்னால எப்படி சொல்றதுன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி? கான்னா 1, ரெண்டாவது கான்னா 2, மூணாவது கான்னா 3, கான்னா 4, ங்கிறது 5, அதே போலயே சாங்கிறது 6, ஷா 7, அப்படி ஜ 8, ஷ 9, ஞாங்கிறது 0. இப்படி 1ல இருந்து 9 வரைக்கும் சைபர் ஆச்சு. மறுபடியும் என்ன, மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். டாட்டா டாட்டானாங்கிறது 1 2 3 4 5, டாட்டா டாட்டானா 6 7 8 9 சைபர், 10 சேர்க்கப்படாது, சைபர். அதுக்கப்புறம் பாப்பா பாபாமா 5, பா 1 பா 2 பா 3 எல்லாம் இந்த காயத்துல எழுதியிருக்கு, பக்கத்துல எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் யாரா லாவா சேஷா சாஹாங்கிறது 1 2 3 4 5 6 7 8. அச்சா, இதுதான் இப்ப நமக்கு கோடு. இத வச்சுட்டு பார்ப்போம். அவர் அர்த்த சதுர்விம்சதி, இது மேல இருக்கக்கூடியதான 24 எழுத்துகள். இங்க முதல்ல சதுர்விம்சத்தின்னு 24 நாமாக்கள். அர்த்தம் ஸ்லோகத்தினுடைய பாதி. தேவர் சிகட சங்காத தூயமான ஆத்ம வைபவா ஒரு நாம, ஒரு ஸ்லோகத்துல ஒரு அர்த்தம், ஒரு நாம. பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா ஒரு நாம. பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா ஒரு நாம. இப்படி 24 நாமாக்கள். ஒவ்வொரு நாமாவும் ஒரு பாதி ஸ்லோகம். அர்த்த சதுர்விம்சதி. அதுக்கப்புறம் அடுத்தது தா அர்த்த சதுர்விம்சதி தனுபேதா அப்படின்னு சொல்லியோ. இந்த தான் இருக்கே, இது என்ன நம்பர்? காக்கா டாடாங்க டாட்டா டாடானா தால இருந்து ஆரம்பிச்சோம்னா தாங்கிறது 6ங்கிற ஒரு நம்பர் வருது. அதனால அடுத்த நாம 6 எழுத்தோட கூடிய நாம என்னது? மூல மந்திராத்மிகா. மூல மந்திராத்மிகா 6 எழுத்தோட கூடிய நாம. அடுத்தது தனுபேதா. என்ன சார் அர்த்தம்? டாட்டா டாடானா தாத்தா தாதானா 9 ஆனப்புறம் சைபர். சோ இதுக்கு 10ன்னு பேர். இந்த 10க்கு என்னன்னா மூல கூட்டத்திர எகலேபரா 10 எழுத்தோட இருக்கிற நாம. பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பா தனுபே பா. இந்த தனுபேதா தா இருக்கு பார்த்தீங்களா? 8 அக்ஷரம். குலாமிரதைக ரசிகா வேதோத் மறுபடியும் தா, அது 8 அக்ஷரம். குலசங்கேத பாலினி. அதுக்கு அடுத்தது பேதோத் பவ ப பாபா பாபா 4ங்கிறது குலாங்கனா 4 அக்ஷரம். அடுத்தது பேதோத் பவ வா வா இத்தனை யாராலாவா 4. இந்த 4க்கு மறுபடியும் குலாந்தஸ்தா. குணகணஹா கான 3 நான 5, மறுபடியும் 3 5. கௌலினி குலயோகினி அகுலா சமயந்தஸ்தா. கரெக்டா 3 5 3 5 நாமாக்கள். அதுக்கப்புறம் தசபாத் 10 பாதங்கள்னு சொல்லிட்டேன்னு இல்லையா? அர்த்தம்னு சொன்னா ஒரு முழு ஸ்லோகத்துல ஒரு பாதி. பாதம்னு சொன்னா ஸ்லோகத்துல ஒரு 1/4, அதானே பாதம்னு பேரு. அதே போல 1/4 8 அக்ஷர நாமாக்கள். அது 10. சமயாத அரதத்பரா அப்படின்னு ஆரம்பிச்சு கட்டில் லேகா சமருச்சி அது வரைக்கும். அதுக்கப்புறம் ஜம்பாவஹ தா 8 அக்ஷரம். ஷட்சக்ரோ பரிசம்ஸ்திதா பா பாபா பாபா 4. 4க்கு என்ன? மகாசக்தி. அதுக்கப்புறம் வா யாராலாவா 4. அதுக்கு என்ன? குண்டலினி. அதுக்கப்புறம் அடுத்த நாம என்ன? ஹா யாராலாவா சேஷா சாஹா 8 அக்ஷரம். அதனால அந்த 8 அக்ஷரம் பிச தந்து தனியசி. பிறகு கோ மேதா. கோ 3 மா 5 தா 8. பவானி பவன அகம்யா பவாரண்ய கொட்டாரிகா. எத்தனை எந்தெந்த நாம எத்தனை எழுத்துன்னு கரெக்டா சொல்லிட்டார். அது பிறகு பாவேஹ 4 4 8. பத்ர பிரியா பத்ரமூர்த்தி பக்த சௌபாகியதாயினி. அதுக்கு பிறகு
சதுரு 4 4 நாமாக்கள், ஒவ்வொரு நாமாவும் 4 அக்ஷரத்தோட. அந்த சதுருன்னு வெறுமனை எழுத்த சொல்லாம இப்படி சொன்னதுனால சதுருன்னு 4 நாமாக்கள், ஒவ்வொரு நாமாவுக்கு 4 அக்ஷரம். என்னது? பக்தி பிரியா, பக்தி கம்யா, பக்தி வத்திய அபயாபஹா. அதற்கு பிறகு குணாகணைஹி 3 5 3 3 சாம்பவி சாரத ஆராத்யா சர்வாணி சர்மதாயினி. அதற்கு பிறகு கடைசியில கம்கா. கம்கா அப்படிங்கிற 2 சாங்கரி ஸ்ரீகரி. அடுத்த கரெக்டா இந்த நாமாக்கு அடுத்த நாமா இத்தனை அக்ஷரம் தான் இருக்கணும், அந்த நாமாவுக்கு அக்ஷரம் இந்த அக்ஷரம் தான் இருக்கணும். அதோட இல்ல இந்தந்த நாம இந்த அக்ஷரத்தோட தான் ஆரம்பிக்கணும். அது வேற ஒரு ரூல். உங்களால ஒன்னும் தப்பிச்சேன்னு ஒரு எழுத்த மாத்த முடியாது. அப்படி இதை பிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுதான் லலிதா சஹஸ்ரநாமம்னா ஏதோ படிக்கிறோம் சார் அப்படின்னு இல்ல. இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். இதுல ஒவ்வொன்றும் மந்திர பாகமா இருக்கிறதுனால அதை இவ்வளவு காப்பாற்ற வேண்டியதா போயிடுது. ஆகையால் விசேஷமாக இதை சொன்னோம். இதுக்கு சொல்ற அர்த்தானாம் சதுர்விம்சதி ததா தகாராட்சரமேகம் நாம 6 அக்ஷரம் இருக்கிற நாம ததோ நகாராத்வயக்ஷரம். அப்படி நகாரஸ்ய சூன்ய சங்கேதி தத்வேபி தாவன் மாத்திரஸ்ய நாமாட்சர சங்கத்வா யோகாத் அகாராந்தர சாஹித்யாபேட்சாயாம் பிரதமோபஸ்திதி நியாயேன ஆகாங்ஷா சமாவேச தசசங்கியா வாசகத்துவ சித்தே. அப்படின்னு இப்ப நான் சொன்னது முழுக்க சம்ஸ்கிருதத்துல அப்படியே எழுதியிருக்க. அதனால சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது தான் நான் எடுத்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொன்னேன். நடுவுல மீமாம்சா நியாயங்கள்ல வச்சு இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அப்படி இந்த நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அடுத்த நாம தேவர் ஸ்ரீகண சங்காத சூயமான ஆத்ம வைபவா. அத தேவ்யாः ஸ்தூலரூபஸ்ய காரியாணி ஸ்பஷ்டதையா வதன்னேவ. அம்பாளுடைய ஸ்தூல ரூபம், இந்த ஸ்தூல ரூபத்தினுடைய காரியங்கள்னா ஸ்தூல ரூபத்தை கொண்டு அம்பாள் செய்யக்கூடியதான செயல்கள், அதையும் ஸ்பஷ்டதையா வதன்னேவ, அதை ஸ்பஷ்டமாக சொல்லிக்கொண்டே ரகசியபூதம் பரம் ரூபம், ரகசியமான ஒரு ஸ்வரூபம் ஔபனிஷத ஆத்ம தத்துவமா இருக்கக்கூடியதான பரரூபத்தையும் ரகசியோக்திபிரேவ வர்ணயிது. குரு சொன்னாத்தான் புரியும். அப்படி பாஷ்யம் எழுதியிருந்தாலும் எடுத்து சொன்னாத்தான் புரியும் எனக்கூடியதான உருவங்களையும் வர்ணயிதும் ஆரம்பத்தை. மேல சொல்லக்கூடியது நாமாக்கள் என்ன, இப்ப நான் சொல்லக்கூடியதான 64 நாமாக்களும் மேலோட பார்த்தோமேயானால் விசேஷமாக லலிதோபாக்கியானத்துல இருக்கக்கூடியதான அம்பாள் பண்ணினதான பண்டாசுர யுத்தம், அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த கதைகள்லாம் சொல்லிட்டு வர, அதே சமயத்தில் ரகசியமான அம்பாளுடைய தத்துவங்களையும் ஔபனிஷதாத்ம தத்துவங்களையும் எடுத்து சொல்ல வர. இப்படி இருக்கக்கூடியதான நாமாக்கள் நமக்கு சொல்றார். தேவர் ஸ்ரீகண சங்காத தூயமான ஆத்ம வைபவா தேவர்ஷி இத்தியாதினா. இந்த நாமாக்க மேலோட அர்த்தம் பார்ப்போம். தேவ ரிஷி கண சங்காத தூயமான ஆத்ம வைபவா. தேவர்கள், ரிஷிகள், கணங்கள். தேவதைகள் உங்களுக்கு தெரியும், இந்திராதி தேவதைகள், பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்ச தேவதைகள். ரிஷிகள் சப்தர்ஷிகள், வசிஷ்ட வாமதேவாதிகள். கணங்கள் நிறைய, சிவகணங்கள், பிரபத கணங்கள், கணநாயக கணங்கள், இப்படி கணங்கள். தேவதைகள் என்ன, ரிஷிகள் என்ன, கணங்கள் என்ன, இவாளுடைய கூட்டம், சங்காதம் கூட்டம். இவர்களால் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தூயமான ஆத்ம வைபவா, அவர்கள் எல்லோரும் துதிக்கக்கூடியதான தன் வைபவத்தை உடையவள் அப்படின்னு தேவதைகளோ மனுஷியாளோ கணங்களோ ரிஷிகளோ எல்லோரும் சேர்ந்து கூட்டம் கூட்டமாக அம்பாளையே துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான உருவத்தை உடையவள். இது சாதாரணமான நமக்கு அர்த்தம் தெரியுது. இது என்ன தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்றா, அவா ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்?
மூலகமும் எப்பொழுதும் அம்பாளை துதித்து கொண்டே இருக்கு. இது ஒண்ணுத்தான் யாரா இருந்தாலும் எந்த தருணத்திலையும் அவன் முன்னேற வழி. வேற எந்த வழியும் யாருக்கும் கிடையாது. நான் தேவனா இருக்கேன், எனக்கு பரவாயில்ல, நானே முன்னேறுவேன் சொல்ல முடியாது. இல்லை நான் சாதாரணமான ஒரு புழுவா இருக்கேன், எனக்கு வேற வழி இல்லை, வேற யாராவது தூக்கி விட்டாத்தான் நான் வருவேன், கவலைப்படாதீங்க, அம்பாளுடைய திருப்பாதம் இருக்கு போடும். அவன் 84 லட்சம் ஜீவராசிகள்ல எப்படி இருந்த போதிலும் அவன் முக்தியை அடைவதற்கு வழி ஒன்றுத்தான். எது? சர்வசந்நியாச பூர்வக ஆத்ம ஜானம். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசத்குரு அர்ஜுனா. இதை தவிர வேற வழி இல்லை. அந்த ஞானம் எப்படி வருங்கிறதுக்கு வழி கேளுங்க, வேற வழி கிடையாது. அந்த ஞானம் எப்படி வரும்? ஸ்ரீவித்யோபாசகா நாம் யதா தேவோ வர சிவா. அந்த சிவானுகிரகத்தினால வரும். சிவானுகிரகம் அம்பாளுடைய கட்டாட்சத்தினால வரும், வேற வழி இல்லை. ஆகையால் நாம் எப்படி இருந்த போதிலும் கவலை இல்லாதான ஒரு நிலை ஒண்ணுத்தான். இது ஒண்ணுத்தான் அம்பாளை நாடுவது. அப்படி எல்லோரும் எங்கே பார்த்துட்டு இருக்க? எல்லோருக்கும் வேறு பர்வதம் எப்படி உத்தர திக்குல இருக்கோ, நார்த் போல் எப்படி எல்லோருக்கும் உத்தரத்துல இருக்கோ, அதே போல எல்லோரும் அடைய வேண்டியதான தருணம் என்னமா இருந்தாலும் அடைய வேண்டியதான நிலை அம்பாள் ஒண்ணுத்தான். ஆயல் எல்லோரும் என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கா? அம்பாளை துதித்து கொண்டிருக்கா. காலம்பரை எழுந்ததுமே காயத்ரி மந்திரம் சொல்றேன். காயத்ரி மந்திரம் யார சொல்றது? அம்பாளைத்தான் சொல்றது. அதுக்கப்புறம் பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருக்க. பழைய நாள்ல எல்லோரும் பஞ்சாட்சரம் எடுத்துப்பா. பஞ்சாட்சரம் உபதேசம் இல்லாத வியக்தியே இருக்காது. அப்படி இருந்ததார நாடு. இப்ப பஞ்சாட்சரம் ஒருத்தருக்கு பேர், அதாவது பேர் வச்சிருக்காரு. அவன் பஞ்சாட்சரம் அவரை பஞ்சுன்னு கூப்பிடுறான். பஞ்சாட்சரம் தமிழ்ல சாவும் ஜாவும் ஒன்னா வச்சிருப்பா. பஞ்சாட்சரத்தை பஞ்சாட்சரம்னு ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த பஞ்சாட்சரம் பஞ்சுன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்றது சொல்லுங்க பாரு. இப்படி லோகத்துல எப்படி அந்த நாமாவது இருந்தா நமக்கு வரலாமே, அதுவும் இல்லாம போயிடுது. ஒருத்தன் சொன்னா பஞ்சாட்சரம்னு இருக்கேன் சார், நான் ஷடாட்சரம்ங்கிறான். ஷடாட்சரம்னு தான் சொல்லணும். ஏன்டா இது பஞ்சாட்சரம், இது தீர்க்கம் இருக்கு, அது தீர்க்கம் இருக்கு. நான் என்ன பண்றது? அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு சுந்தரா காண்டம்னா என்ன காண்டமோ தெரியல. ஜனங்கள் அவ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா விவகாரம் ஒண்ணு, எப்படி இருந்த போதிலும் எந்த நிலையில இருந்த போதிலும் தருணோபாயம் மனிதனுக்கு அந்த ஸ்வரூபம் மங்களமான ஸ்வரூபத்தை அடையணுமேனால் அதற்கு வழி ஞானம். அந்த சிவஞானத்தை அடையணும். அந்த ஞானமானது அடையக்கூடியதான வழி அம்பாள். ஆகையால் தேவர் சிகட சங்காத தூயமான ஆத்ம வைபவா, இப்படிப்பட்டதான ஒரு வைபவத்தோட கூடியிருக்கா. யாரா இருந்தாலும் சரி, நாம நினைக்கிறோம் நான் வசதி, ஏன் நான் ஆண பிறந்திருக்கேன், பிராமணனா பிறந்திருக்கேன், வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன், சாஸ்திரங்கள் படிச்சிருக்கேன். அங்க பார்த்தேன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இங்க மலைக்கு மேல ஒரு பனைமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, புல் இருக்கு, ரெண்டும் ஒன்னாதான் தெரியறதுன்னு விவகாரம் என்ன? கீழன்னு பாக்குறவளுக்கு மலைக்கு மேல இருக்கக்கூடியதான தென்னை மரம் புல்லாட்டதான் தெரியுது. அதே மாதிரி அம்பாளுடைய கண்ணுல எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு கொடுத்தது இன்னைக்கு நான் அதை வாசிச்சிருக்கேன், இதை வாசிச்சிருக்கேன், இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு தாயக்கால இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கேன், என்னை விட அழகா யாராவது இருக்காளா, இப்படின்னு ஒவ்வொருத்தனும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இவைகள்ல அம்பாள் போட்டா பிச்சை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு கிடைச்சது ஒரு குருநாதர் கிடைச்சு அவருடைய கருணா கடாட்சத்தோட 2 எழுத்து நமக்கு வந்திருக்கே, இது அம்பாள் போட்ட பிச்சை. அது ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு மனுஷன். அதை வச்சுன்றதா கர்வம் வராது. கர்வம் வர்றதுன்னா சௌக்கியமா இருப்பா. ஆகையால் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கனா, லலிதோபாக்கியானம் சொல்றது, கூட்டம் கூட்டங்களாக கணங்கள் கணங்களாக சேர்ந்து சேர்ந்து அங்காங்கு அம்பாளையே துதித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அழகு வந்தது அம்பாளால, எனக்கு படிப்பு வந்தது அம்பாளால, எனக்கு சரீரத்துல பலம் வந்தது அம்பாளால, எனக்கு சௌரியம் வந்தது அம்பாளால, நான் எல்லாவற்றையும் வாழ்க்கையில முன்னேறினது அம்பாளால அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாராம்.
நாரதாதி மகர்ஷிகள். ஆனா தேவ ரிஷி கண சங்காத தூயமான ஆத்ம வைபவா. எத்தனை ஜன்மாக்களை நம்ம பிறந்தாலும் இதுதான் வழி. எந்த ஜன்மாவில பிறந்தாலும் ஒன்னும் கஷ்டம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, கிடைக்க வேண்டியது கிடைச்சதையானால் அம்பாளை துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு கிடைச்சதையானால் எப்படி பிறந்தாலும் பரவாயில்லை. சில பேர் நினைக்கிறா நான் அப்படி பிறந்திருந்தா நன்னா இருந்திருக்குமே, ஆணா பிறந்தா நன்னா இருக்குமேன்னு பெண்களும், பெண்ணா பிறந்தா நன்னா இருக்குமேன்னு ஆண்களும், அந்தர்னா வேதாத்தியனங்கள்லாம் பண்ணியிருந்தா நன்னா இருக்குமேன்னு சில பேரும், வேதம் வாச்சவா ஏண்டா இப்படி பிறந்திருக்கோன்னு பிறக்காமலும் சில பேர் இருக்கு. என்ன இருந்தாலும் என் பையனை பில்லு எடுக்க விட மாட்டேன்னார் ஒருத்தர். வேண்டான்னார். அவ பையன் ஆபீசர் ஆகணும்னு அவருக்கு நினைப்பேன் அப்படின்னு இருக்கேன். ஆனா எல்லாமாகவும் நான் பிறந்தாச்சு. மனுஷால் எல்லாரும் எல்லா பிறவையும் பிறந்தாச்சு. பறந்து பறந்து இறந்து பறந்து அப்படியே வந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜன்மாவில எந்த பாக்கியம் பண்ணினோமோ அம்பாளுடைய நாம காதுல கேட்கக்கூடியதான தருணம் வந்தாச்சு. இது நம்ம அறிஞ்சிருக்கணும். இதுதான் முக்கியமாக இந்த நாமாவில நம்ம பார்க்க வேண்டியது. புல்லாகி பூடாயி புழுவாயி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் இன்னும் சொல்லணுமா, வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து எழுந்தேன் எம் பெருமானே. எல்லா பிறப்பும் ஆச்சு, இனிமேல பிறப்பு வேண்டான்ட்டு. அலமிதி வாகேவ விஸ்ராணனம். பரமேஸ்வரா, எத்தனை வேஷம் கட்ட சொல்ற? பெண்ணா பிறந்தாச்சு, ஆனா பிறந்தாச்சு, பேயா பிறந்தாச்சு, பிள்ளா பிறந்தாச்சு, எல்லாமும் ஆயிடுது. இனிமேல பிறவையே வேண்டாம், உன்னிடத்துல சேர்த்துக்கோ அப்படிங்கறதுக்காக பல ஸ்தோத்திரம் பண்றாளா. தேவர் ரிஷிகண சங்காத தூயமான ஆத்ம வைபவா. தேவகணஸ்க ரிஷிகணஸ்ச எத்தையோ சங்காதேன, சங்காதம் பெரிய கூட்டம், மகா சமுதாயேன தூயமான ஆத்மா ஸ்வரூபம் யஸ்ய இப்படிப்பட்டதான உருவம் உள்ளவள். தாத்ருஷம் வைபவம் யஸ்யாஹ தூயமான ஆத்ம வைபவம். ஆத்மனஹ வியாபகத்துவம். முதல்ல சொன்னது ஸ்தூல சரீரம். நிஜமாக என்ன சொல்றது? ஆத்மனஹா வியாபகத்துவம். ஆத்மா எங்க இருக்க? அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹ அப்படின்னு ஆத்மாவுடைய வைபவம். ஆத்மான்னா உள்ள இருக்கிற சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தினுடைய வைபவம் எங்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம். இதம் சர்வம் யதயமாத்மா அப்படின்னு உபனிஷத்துகள் சொல்றது. ஆத்மை வேதம் சர்வம் பிரம்மை வேதம் சர்வம். இப்படி உபனிஷத்துகள்னால அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். தேவர் ரிஷிகண சங்காத தூயமான ஆத்ம வைபவா. தூயமான ஆத்ம வைபவம். ஆத்மனஹா வியாபகத்துவம் யஸ்யாஹ ச. முதல்ல சொன்னது ஸ்தூல உருவம், ரெண்டாவது சொன்னது பராஸ்வரூபம். ஆகையால் உபனிஷத் தத்துவம் இந்த மந்திரத்துல சொல்லிருக்கு. அதவா இன்னொன்னு, தேவர்ஷிகணைஹி சங்காதசா கூட்டமாக ஸ்தூயமானம் பகுப்பிரகாரேண ஸ்தூயமானம். பலவிதமாக. ஏனோபனிஷத்து ஒரு மாதிரி, சாந்தோக்கியம் ஒரு மாதிரி, பிரகதாரண்யக்கம் ஒன்று மாதிரி, கௌஷிகை உபனிஷத்து ஒரு மாதிரி, ஆத்மாவை ஒரு மாதிரி சொல்லல சார். ஒரு உபனிஷத்துல ஆத்மாவை பெண்ணுன்னு சொல்லியிருக்க. கேனோபனிஷத்துல ஆத்மா ச புருஷா அப்படின்னு முண்டகோபனிஷத்துல. என்ன பண்றது விவகாரங்களுக்கு? தைத்தரியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா நமுசுகலிங்கத்துல சொல்ற. என்ன பண்றது? புமானா பெண்ணா எப்படி நினைக்கிறது? எப்படியாவது பும்ரூபம் வா ஸ்மரே தேவீம் ஸ்ரீரூபம் வா ததம்பிகாம் அதவா நிஷ்கலம் தியாயே சச்சிதானந்த விக்கிரகா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். இப்படின்னு இந்த நாம ரொம்ப பெரிய நாம. இத மேல் பாகம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரி ஓம்.